Hi viewers, welcome to Science and Fingertips. May 13th தான் CBSE போர்டோட 10th and 12th ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அந்த 12th மார்க்ஸ் யாருக்கெல்லாம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ இல்லை யாருக்கு இன்க்ரீஸ் பண்ணணுமோ CBSE போர்டு ஒரு சர்க்குலரில் டீட்டெயிலாக அதை பற்றினதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணணுனாலோ இல்லை அவங்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் இந்த 3 ஸ்டெப்ஸ் ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸு. அது முடிச்சதுக்கப்புறம் அப்டெய்னிங் ஃபோட்டோகாப்பி ஆஃப் எவாலுவேட்டட் ஆன்சர் புக்ஸ். அதுலேயும் உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை ஆகலை அப்படின்னா ரீஎவாலுவேஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்ஸும் சார்ஜஸும் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்க CBSE வெப்சைட்டில் போய்ட்டு அதை அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு டேட் வந்து 17/5லேருந்து 21/5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனோட சார்ஜஸ் வந்து 500. அதுக்கு அடுத்தது அப்டெய்னிங் ஆஃப் ஃபோட்டோ காப்பி June 1 and 2 2 நாள் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சப்ஜெக்ட்க்கு 700 பர் ஆன்சர் புக். ப்ராசஸ் ரீஎவாலுவேஷன். அந்த ஆன்சர் புக்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸில் டவுட் இருக்குது அப்படின்னா அதுக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கூகுளில் போய்ட்டு CBSE நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா CBSEயோட ஃபர்ஸ்ட் மெயின் வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்குள்ளே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் ஒன்ல இருக்க பரீட்சா சங்கம் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் 4th ஒன்ல இருக்க ஸ்கூல் டிஜிலாகர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே செகண்ட் ஒன்ல இருக்க ரீசெக்கிங் அண்ட் எவாலுவேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு கிளாஸ் 12ஓட அப்ளை ஃபார் வெரிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரோல் நம்பர், ஸ்கூல் நம்பர் அண்ட் சென்டர் நம்பர் கிளிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ். ஸோ ஒரு ப்ராசஸாக தான் இது முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன், நெக்ஸ்ட் ஒன் ஆன்சரிங் ஆஃப் ஃபோட்டோ காப்பி, நெக்ஸ்ட் ஒன் ரீஎவாலுவேஷன். ஸ்பெசிஃபைட் டேட்குள்ளே அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யோர் வாட்சிங்.